மாண்புமிகு விஜயதாம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு முகவரி தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 17வது பேரவையின் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ராயபுரம் தொகுதியின் மக்களின் சார்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த ராயபுரம் தொகுதியின் வேட்பாளராக தேர்வு செய்த மக்கள் பணியாற்றிட வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீதும் நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற செய்த என் ராயபுரம் தொகுதி மக்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வெற்றிக்காக உழைத்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், பகுதி கழக செயலாளர் அவர்களுக்கும், வட்ட கழக செயலாளர்களுக்கும், அணி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும், தொகுதி மக்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இத்துடன் நான் மாவட்ட கழக செயலாளராக உள்ள 2 தொகுதிகள் வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூரில் 2 அமைச்சர் பெருமக்களை வெற்றிக்காக உழைத்த மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வேளச்சேரி பகுதி செயலாளர்கள், மயிலை பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் அணி சார்ந்த நிர்வாகிகள், 2 தொகுதி மக்கள் அனைவருக்கும் மற்றும் கடந்த 27 ஆண்டுகளாக என்னுடன் பயணிக்கும் சென்னை தெற்கு மாவட்டத்தின் இணைச் செயலாளர் என் அன்பு நண்பருக்கு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடசென்னை மக்களின் மருத்துவ தேவையின்றி நிறைவேற்றும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட பல்நோக்க மருத்துவமனை அமைக்க அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வடசென்னை மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டப்பேரவையில் பல முறை ஆட்டோவில் எடுத்துட்டு வந்து சவாரி விட்டுருப்பேன். ஆனா இந்த பேரவைக்குள்ளேயும் என்னால வர முடியும்னா அது எங்க அண்ணன் தளபதியால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. பல முறை விட்டுட்டு போயிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாமானியனும் வந்து நிக்க முடியும்னா அதுக்கு எங்க அண்ணன் தான். இந்த நேரத்தில் எங்க அண்ணனை பத்தி நன்றி சொல்லி ராயபுரம் வேட்பாளராக எங்க அண்ணன் அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனே நிறைய பேர் நிறைய கமாண்டு, என்ன அங்க போயிட்டு என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ, முடியுமா முடியாது, அப்படி இப்படின்னு ஒரே கமாண்டு. ராயபுரம் இல்ல, எங்க அண்ணன் கன்னியாகுமரிக்கு அமிச்சாலும் எங்க அண்ணன் முகம் தானே பிராண்டு. அப்புறம் எதை பத்தி நான் யோசிக்கிறோம்? ரிசல்ட் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. நான் எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அவரை போய் பார்த்து ரிசல்ட் தேர்தல் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். போயிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னடா அப்படின்னாரு, கட்டி பிடிச்சி நான் வின் பண்றேனா? என்னடா சொல்ற? ஏன்னா உண்மையா சொல்றேன்னா 10 to 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறேன்னு சொன்னா இல்லன்னு கேளுங்க. ஏன்னா நான் போன தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் எங்க அண்ணனை பார்த்து எவ்வளவு வரவேற்பு அன்போடு கொடுப்பாங்களோ அதே வரவேற்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. என்ன ஒரு தளபதியா பார்த்தாங்க. அதோட வேற என்ன வேணும் எனக்கு? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம் கொள்ளலாம். ஆனா எங்க அண்ணன் ஒரே முகம் மட்டும்தான். இங்க 107 சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் நம்ம ராயபுரம் தொகுதி மக்களை வேட்பாளராக தேர்வு செஞ்ச உடனே அந்த வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. நான் எங்க அண்ணா அறிவிச்சு நான் உள்ள போறதுக்கு. அப்ப நான் உள்ள போகும்போது அந்த மக்கள் உள்ள போறதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நம்ம அண்ணன் வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டாரு, ஏன் அவர் வரல
அப்படி சொல்லிட்டு கேட்டாங்களா. எல்லாம் பகுதி வட்டம் மாவட்டம்லாம் சொன்னாங்க. ஏங்க எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, நீ எப்போ வருவீங்க? வரேன்னு. ஏன்னா எங்க அண்ணங்களை ஆசீர்வாதம் வாங்க பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம வேட்பாளர் சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே என்ன கேட்டாங்க. நான் போகும்போது ஒரு தெருவுக்குள்ள எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க பார்த்தோன்னா ஒரு 10 பேர் 10 குடும்பம் இருக்கலாம். நம்ம அந்த தெருவுக்குள்ள போகும்போது ஒரு 10 பேர் ஆரத்தி எடுப்பாங்க. அதெல்லாம் பல கட்சியில எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஆனா எங்களுக்கு அப்படி கூட கிடையாது. ஒரு தெருவுக்குள்ள போனா ஒரு 100 வீடு இருக்குதுன்னா 150 வீடுனா 150 குடும்பமும் எங்க அண்ணனை நினைச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் யாருக்காச்சும் நடக்குமா? நாங்க தெருவுக்குள்ள போகும்போது ஒரு 60-70 பேரோட போவோம். ஆனா தெருவை முடிச்சிட்டு வெளில வரும்போது குறைஞ்சபட்சம் 300 பேரோட வெளில வருவோம். ஏன்னா நம்ம மக்கள் எங்க கூட தேர்தல் பிரச்சாரம் பண்ணத்துக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் உண்மையா நடந்தது. நான் ஒன்னும் சும்மா கான்ட்ரவர்சி கோசம் பேசுறதுலாம் கிடையாது. உண்மையிலே ராயபுரம் தொகுதி மக்கள் அப்படிதான் என்ன வர வைத்தாங்க. அதே மாதிரி ராயபுரம் தொகுதி மக்களை போய் பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 3 ஏரியாவை பத்தி சொல்லணும். அத்திப்பட்டு, அப்புறம் நம்ம பென்சில் ஃபேக்டரி, ஒரு 3 ஏரியா. ரொம்ப அந்த ஏரியாக்குள்ள நம்ம உள்ள போனோமா ரொம்ப என்ன சொல்றது, இன்னும் நம்ம சென்னை மாநகருக்குள்ள இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உண்மையிலேயே அங்க டாய்லெட் வசதி இல்லையா, இல்ல உண்மையிலேயே அந்த இடத்துல இப்படிதான் இருக்குதா, மேல்கூரை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையை சொல்ல போனா தரை இல்ல, ஓடு இல்ல, நிறைய பேர் அங்க வீடு இல்லாம ரொம்ப மக்கள் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், ரொம்ப மனசுக்கு கிட்டத்தட்ட 1977 முதல் அங்க திராவிட இயக்கம் தான் வின் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா மாறி 2 பேரும் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு அடிப்படை வசதியே இல்லாத ஒரு 16 தொகுதியில ராயபுரம் தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. ராயபுரம் மக்களின் குரலா தான் ஒலிக்கிற. இல்லாதப்பட்டவனுக்கு தானே இல்லாதப்பட்ட மக்களை பத்தி பேச முடியும். நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து போறதவன் தானே. இங்க எப்படி ரயில்வே ட்ராக் பக்கத்துல காவா ஓடுதோ அதே மாதிரி தான் திருவான்மையூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி என் வீடு காவா ஒட்டி தானே இருக்கு. நான் அந்த மக்களோட மக்களை தானே பேசுறேன். 2 திராவிட கட்சியும் அந்த ஆட்சியை செஞ்சோம், அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. ஆனா அந்த குரலா இன்னைக்கு பேசி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணி முடிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் சென்னையில் மிக பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளாக ஒன்று. மீனவர்கள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அதிகமாக வசிக்கும் தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் 2 திராவிட கழகங்களும் மாறி ஆட்சி செய்தன. 1977 முதல் 2026 ஏப்ரல் வரை ஆட்சி செய்த ராயபுரம் தொகுதியின் முக்கியமான அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவேறவில்லை. எனவே ராயபுரம் மக்களின் சார்பாக பின்வரும் முக்கியமான கோரிக்கைகளை நமது அரசிடம் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் முதல் கோரிக்கை வீட்டு வசதி. ராயபுரம் தொகுதியில் சுமார் 5000 குடும்பங்கள் வரை நிரந்தர வீட்டு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இதுவரை 450 மனுக்கள் எனது அலுவலகத்தில் பெறப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக குறைந்தபட்சம் 2000 தகுதியான குடும்பங்களுக்கு என வீடுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நம் ராயபுரத்தில் சிபி ரோடு பக்கிங் கால்வாய் அங்கு 200 முதல் 300 மீட்டர் வரை உள்ளது. கால்வாய் ஓரத்தில் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கு சுற்றி சுவர் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நம் ராயபுரத்தில் இருக்கும் அத்திப்பட்டு என்ற பகுதியில் 130 குடிசை மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு
போதிய அடிப்படை வசதி இல்லை, நிரந்தர வீடுகள் இல்லை. ஆகையால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு வீடு வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு வசதி மற்றும் அடிப்படை வசதிகள். பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் தொகுதியில் குடிநீர், வீட்டு குடிநீர், கழிப்பறை, அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவிர்க்கும் நிலையில் ஆனால் அங்கு 1,13,00,000 குளிர்சாதன பேருந்து அவசியமா? இப்பகுதி மக்களுக்கு முதலில் தேவை ஆடம்பர பேருந்து நிலையமா அல்லது அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளா என்பது அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாம் தெரு 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஆதாம் தெரு 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 37 வீடுகள், ஒவ்வொரு வீடும் 5க்கு 7 அடிப்படையில் மட்டுமே உள்ளது. இந்த சிறிய வீட்டில் 4 முதல் 5 பேர் வரை மிகவும் சிரமத்துடன் வாழ்கிறார்கள். உண்மையிலே பேரவை துணைத் தலைவரே, நான் போய் அந்த வீடை போய் பார்த்தேன். இந்த காலத்துல உண்மையா சொல்ல போனா ஒரு 5க்கு 7 வீடு இருக்குமானா எங்க ராயபுரம் தொகுதியில எங்க அண்ணன் ஜெயக்குமார் கட்டி கொடுத்திருக்காரு. அதுலயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பவும் அந்த மக்களுக்கு, அந்த 37 குடும்பங்களுக்கும் ஒரே ஒரு கழிப்பறை வசதி மட்டும்தான். அதுவும் ராயபுரத்தில் மெயினான ஒரு சிக்னல்ல, ராயபுரம் என்ட்ரன்ஸ் சிக்னல்ல இருக்கு அந்த இடம் பேரு அத்திப்பட்டு. எனவே பழைய வீடுகளை அகற்றிவிட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பென்சில் தொழிற்சாலை பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளம் சுமார் 40 ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறார்கள் மக்கள், அடிப்படை வசதியின்றி. குறிப்பாக பெண்கள் கழிப்பறை செல்ல கஷ்டப்படுகிறார்கள். எனவே மக்களுக்கு தேவையான 850 வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாலேயே சொல்றேன், அது பென்சில் ஃபேக்டரின்றது அந்த ஏரியா பேரு. ரயில் டிராக் ஓரமா இருக்கும் அந்த வீடு. அங்க இருக்கிற மக்களுக்கு உண்மையா கூரைகரெல்லாம் இல்ல. அந்த என்ன சொல்றது, அந்த பேனர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பேனர், அந்த பேனர்ல போட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க பெண்களுக்கு, உண்மையா சொல்றேன், அங்க இருக்கிற பெண்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்ல. உண்மையிலே சொல்றேன், கழிப்பறை வசதி இல்ல. அவங்க ரயில்வே டிராக் ஓரமா போறாங்க. எப்படி? ராயபுரம் சென்னையில பழமையான தொகுதி, 16 தொகுதியில அது ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி. இதுல வேற சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸ்டார் தொகுதின்னு சொல்லிப்பாங்க. ஸ்டார் தொகுதி. அந்த ஸ்டார் தொகுதி எப்படி இருக்குது வந்து பாருங்க, பார்த்தாதான் தெரியும். இல்லாதப்பட்ட மக்கள் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால அந்த 850 குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கோரிக்கை, காசிமேடு மீன் மார்க்கெட். அங்கு தொழில் செய்யும் ராயபுரம் மக்கள் போதிய அடிப்படை வசதி இல்லை. எனவே காசிமேடு மீன் மார்க்கெட் புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 4500 சேமிப்பு மற்றும் நிவாரணத் தொகையை 7000 உயர்த்தி தருமாறு நமது அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். துணை சபாநாயகரே, நானும் கண்ணி பேச்சுதான். அவர் பேசினாங்க ஒரு 25 நிமிஷம். எனக்கு உடனே பெல் அடிக்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க. 28 வருஷம் எங்க அண்ணன் கூட பயணம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நீங்க கேட்கறது புரியுது. நம்மளதுல இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல யாருக்கும் இங்க இனிமே அலோடு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, கண்ணி பேச்சுங்கிறதுனால உங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுது. பேசுங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றி. தகவல் தொழில்நுட்ப பூங்கா. வட சென்னை மற்றும் ராயபுரம் சேர்ந்த படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தொலைதூரம் பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே ராயபுரம் தொகுதியில் ஒரு அதிநவீன தொழில்நுட்ப பூங்கா ஒன்று, ஐடி பார்க் அமைக்க வேண்டும். இதன் மூலம் வட சென்னை இளைஞர்களுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும். 4வது கோரிக்கை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள். ராயபுரம் தொகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள்
சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு போதுமானதா இல்லை. இதனால் குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வெளியேறுவதில் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அதிக கொள்ளளவு கொண்ட குழாய்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியத்திடம் சூப்பர் சக்கர் வாகனம் இல்லாத கழிவுநீர் அகற்ற தாமாக ஏற்படுத்தி தரணும். ஜெட் ராட் இல்லாத சூப்பர் சக்கர் மட்டும் உள்ள வாகனம் தரப்பட்டால் கழிவுநீர் நீக்கம் பிரச்சனை விரைவாக முடிக்க முடியும். எனவே தேவையான நிதியை நமது அரசு ஒதுக்கி தர வேண்டும். மற்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை பெருநகர் குடிநீர் வழிகால் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் கடந்த 10 ஆண்டுகளாக முதல் 15 ஆண்டுகளாக ஒப்பந்தம் அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் 1500 ஊழியர்கள் பணி நிரந்தரம் படித்திட மாண்புமிகு தமிழக முதல்வருடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். 5வது கோரிக்கை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ராயபுரம் தொகுதியில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். எனவே ராயபுரம் தொகுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் படிக்க கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும். 6வது கோரிக்கை, பழைய கட்டுமானங்களை புதுப்பித்தல். ராயபுரம் தொகுதியில் பல சாலைகள், மழைநீர் வடிகால், மாநகராட்சி கட்டிடங்கள், பொதுமக்கள் கழிப்பிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள், சமுதாய நலக்கூடங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இவற்றை அதிகாரிகள் மூலம் முழுமையாக ஆய்வு செய்து முன்னுரிமை அடிப்படையில் புதுப்பித்து தருமாறு நமது அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். பழுதடைந்த தெருவிளக்குகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் பாதுகாப்பு முறையில் மாற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 7வது கோரிக்கை, மல்டி லெவல் கார் பார்க்கிங். ராயபுரம் தொகுதியில் போதுமான வாகன நிறுத்த வசதி இல்லாததால் முக்கியமான சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. பொதுமக்கள், வியாபாரிகள் வாகனம் செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது. எனவே அரசு இடத்தை தேர்வு செய்து 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான இந்த திட்டத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் தொடர்ச்சியாக அல்லது சென்னை மாநகராட்சி சிறப்பு திட்டத்தின் ஆகவாவது செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8வது கோரிக்கை, ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ஆர்எஸ்ஆர்எம் மகப்பேறு மருத்துவமனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 95 கோடி மதிப்பில் 2025 கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. தற்போது முதற்கட்ட பணிகள் மட்டும் முடிந்த நிலையில் மற்ற பணிகள் நடைபெறவில்லை. எனவே கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் வருவதால் அடிப்படை தேவைகள் செய்து தர வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கும் தனி வசதிகளான காத்திருப்பு அறைகள், பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி, சுத்தமான மற்றும் போதுமான கழிப்பறைகள், நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கு இடவசதி செய்து தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் மக்களின் கோரிக்கை ஆடம்பரமான வாழ்க்கை கேட்கவில்லை. பாதுகாப்பான வீடு, சுத்தமான குடிநீர், முறையான கழிவுநீர், வசதியான தரமான கல்வி ஆகிய அடிப்படை வசதிகளை தான் என்னிடம் கேட்கிறார்கள். எனவே நான் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை அரசு கனிவுடன் பரிசீலித்து வேண்டும் என்று இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை இந்த பட்ஜெட்டிலோ அல்லது அடுத்த மானிய கோரிக்கைகளையோ ஒதுக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராயபுரம் தொகுதியின் மக்களின் கோரிக்கை இந்த சட்டமன்ற பேரவையில் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த மக்களுக்கு
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய ஐயா ஐயா ஒன்னும் முடிக்கலையா? நான் ஐயா எவ்வளவு நேரம் ஐயா பேசுகிறேன்? 2 நிமிஷம் ஐயா. இப்பதானே சரி, பேசுங்க பேசுங்க. நம்ம வேளச்சேரி தொகுதியில வந்து விலையில்லா விருதுங்கன்னு ஒரு 5 வருஷமா நான் நடத்துறேன். எல்லாம் வந்து நம்ம திட்டத்தை வந்து மாத்திட்டோம், பேரை வந்து ஒட்டிட்டோம்னு சொல்றாங்க. விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 வருஷமா ஈசிஆர் ரோட்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் கூட அதை நிறைய முறை அதை பார்த்துட்டு போயிருக்காரு என் ஆபீஸ்ல. அன்றே வந்து நாங்க வந்து இது வந்து பக்கத்தில் கொண்டாரு அண்ணன் தஞ்சை சரவணன், அவரு கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த விலையில்லா விருந்தத்தை பண்ணுறாங்க. ஏன் இந்த விலையில்லா விருந்தத்தை பத்தி நான் சொல்றேன்னா, நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து உட்காரல, மக்கள் பணி எவ்வளவு செஞ்சிருக்கோம் அதுல ஒரு பணி மட்டும் சொல்றோம். உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு அவரு நம்ம எதிர்கட்சி தலைவர் இல்ல, அவர் எத்தனையோ முறை என்ன பார்த்துட்டு போயிருக்காரு. எங்க முதல் மாநாடு முன்னாடி வரைக்கும் பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா முதல் மாநாட்டு முடிச்ச பேருக்கு அவரோட ரியாக்டே மாறிடுச்சு. அத எப்படியாச்சும் அந்த இடத்த காலி பண்ணோன்றதுக்கு எவ்வளவு பண்ணார். ஏன் அன்றைய J6 காவல் நிலையம் கூப்பிட்டு என்ன, இன்னைக்கு அவர் உள்ளே இல்ல, அந்த J6 இன்ஸ்பெக்டர் சொல்லிடலாம் அதையும். ஏன்னா என்னை கூப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப இல்லங்க உண்மை. நான் பொய்லாம் சொல்லங்க, உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் உறுப்பினர்கள் ரன்னிங் கமெண்ட் அடிக்காதீங்க. அவர் பேசுவாரு, உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் எழுந்து பதில் பேசுங்க. ஒரே நேரத்துல 10 பேர் எந்திரிச்சீங்கன்னா மைக்கு தர மாட்டேன். அத இல்ல எதுக்கு அதை சொல்ல வரனா, அவர் அப்பெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் யாராவது ஒருத்தர் பாத்துட்டு போகும்போது ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு போகும்போது நிறைய இல்லாதப்பட்டவங்க குழந்தைங்க இவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டே போவாரு, பள்ளி மாணவர்கள். ஆனா அவரு அதுக்கு தான் காலை உணவு திட்டம் அந்த ஸ்கூல்லே கொண்டு வந்தாரு அன்றைய துணை முதல்வர். ஏன் இதை குறிப்பிடுறோம்னா, நாங்க செஞ்சதுல பேரை ஒட்டிங்கன்னா சொல்றேன், நாங்க மன்றமா இருக்கும்போது மக்கள் இயக்கமா இருக்கும்போது செஞ்ச அந்த விலையில்லா விருந்தகம் தான். அப்புறம் இந்த தாய் மாமன் தங்கம் வந்துடும், அதை வந்து நாங்க இன்னைக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்தோட ஃபார்ம் வந்தோட பண்றோம்லாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத மக்கள் இயக்க நிர்வாகிகளும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். எங்க தலைவரோட பிறந்தநாள் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அதுல வந்து எங்க தலைவர் கூப்பிட்டு வந்து அன்று நாங்க நற்பணி பண்றோம். 2009 திருவான்மியூர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைக்கு அன்றே எங்க தலைவர் வந்து மோதிரம் போட்டாரு. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அப்புறமா இந்த முதல் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கோரிக்கை சொல்லிட்டீங்க, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மணி 22 நிமிஷம் ஆகுது, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சரி ஒரு லாஸ்ட் ஒரே பாயிண்ட். முதல் பொதுக்குழு கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம திருவான்மியூர்ல ராமச்சந்திர கன்வென்ஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து முதல் பொதுக்குழு கூட்டம் அந்த வேளச்சேரி, அது வந்து என்னோட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் அந்த முதல் பொதுக்குழு நம்ம பண்ணோம். அந்த பண்றதுக்கு அன்று எனக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன் எங்க பொதுக்குழுல எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து அன்னைக்கு வந்து அந்த பொதுக்குழுக்கு ஒரு ராட்சச பலூன் ஒண்ணு ரெடி பண்ணி என் ஆபீஸ் ஈசிஆர் ரோட்ல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா அந்த கரெக்டா அந்த டைம்ல அந்த ராட்சச பலூனை உன் கையால பிடிச்சி விடுங்க ஆபீஸ்ல இருந்தேன், என்ன வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சரி நம்ம கையில முதல்ல நம்ம தான் பிடிச்சி விடணும் மாவட்ட செயலாளர், ஏன்னா நான் தான் அந்த பலூனை பறக்க விட்டேன். பறக்க விடும்போது அந்த சைடா அன்றைய துணை முதல்வர் இன்று எதிர்கட்சி தலைவர் கரெக்டா வராரு, நான் அந்த பலூனை பிடிச்சி ரோட்ல நிக்கிறேன், அவ்வளவுதான் இப்படி குனிஞ்சு பார்த்தாரு, எங்க அண்ணன் தம்ஸ் அப் பண்ணாரு. அடுத்த 20 நிமிஷத்துல ஒட்டுமொத்த பேரும் வந்து என்ன தூக்கி டேஸ்ல உட்கார வச்சாங்க, உடனே பலூனை கீழே இறக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனா அவங்க சொல்றாங்களே மிசா பார்த்த கட்சின்னு சொல்லிட்டு,
மிசா பார்த்த கட்சியே நாங்க எடுத்து ஆட்சியில வந்து உட்காந்துக்கிறோம். இதோட வேற என்ன வேணும்? அப்புறமா கடைசியா எங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் நின்றுந்தேன். தாமுன்னாரு, அண்ணா வணக்கம் நான் எப்படி இருக்கு மக்கள்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. உடனே சொன்னேன், அண்ணா கண்டிப்பாண்ணா நீங்க தானா அப்படின்னா. அப்போ ஒரு தலைவர் என்னை பார்த்து எங்க தலைவர் சொன்னாரு, கட்சி உண்டு, எப்படி என் நெஞ்சில கை வச்சு கட்சி உண்டு நண்பா, நீ வேலை செய், மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அன்றே சொன்னாரு. யாராச்சும் ஒரு லெட்டர் பேர்டு கட்சிக்காரங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? கட்சி உண்டுன்னு ஒரு தொண்டனை பார்த்து. அன்னைக்கு நான் மாவட்ட செயலரா இல்ல, மக்களுக்கும் மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலர் பதவிக்கே நான் வரேன். பேரவைத் தலைவர் அவர்களே, துணை சபாநாயகர் அவர்களே, எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இந்த பேரவையை என்னை கொண்டு வந்து நிறுத்தி இவ்வளவு பெரிய வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன், எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆயுள் உள்ளவரை அவர் வழியில் எனது பயணம். நன்றி, வணக்கம்.